எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ ஃபைனல்ஸ், சிஎம்ஏ ஃபைனல்ஸ், சிஎம்ஏ இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான். அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டியில் இருக்கக்கூடியது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லெவி அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டியூட்டி. பேஸ் லைன் அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் பேஸ் லைன்? எஸ், பேஸ் லைன் இஸ் த ஸ்டார்டிங் லைன் from which sea limits of India are measured. It is usually the low water line along the coast. All sea distance likes territorial waters, contiguous zone, EEZ and customs waters are measured from this baseline. தமிழ் என்ன சொல்றாங்க என்பது, பேஸ்லைன் என்பது இந்தியாவின் கடல் எல்லைகளை அளக்கத் தொடங்கும் ஒரு ஆரம்ப கோடு. இதை கடற்கரையின் குறைந்த அலை நீர்மட்ட கோடு, லோ டைட் லைன் என்று சொல்வார்கள். Easy visualization. Imagine beach shore. Sea water sometimes comes forward, sometimes goes backward. When water goes backward, the line visible on shore is baselines. நீங்க திருச்செந்தூர்ல கூட அடிக்கடி பார்ப்பீங்க, கடல் உள்வாங்குது வெளிவாங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கடல் உள்வாயிடுச்சுன்னா அந்த பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து அப்படியே தரையாட்டமே இருக்கும். அந்த பேஸ் லைன் சொல்லுவாங்க. சப்போஸ் சென்னை பீச் கவர்மெண்ட் மெஷர்ஸ் 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னு சொல்றாங்க. 200 நாட்டிக்கல் மைல்ஸ்ன்றது வந்து எங்க இது கஸ்டம்ஸோடைய பாயிண்ட் ஃப்ரம் கோஸ்டல் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் பேஸ் லைன்ஸ். வை பேஸ் லைன் இஸ் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ஆல் மேரிடைம் ஜோன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பேஸ் லைன். ஜோன் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் தான் சொல்றாங்க. இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸு, இந்த கண்டிஜுவஸ் ஜோன் 24 நாட்டிக்கல் மைல்ஸு, அப்போ இஇசட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, 200 நாட்டிக்கல் மைல்ஸ், இது எல்லாமே அந்த பேஸ் லைன் கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் ஷிப் இஸ் 5 நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் இன்சைட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், 150 nautical miles from baseline inside economic zone, 250 nautical miles outside economic zone சொல்லுவாங்க. இப்போ மெமரி ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து பேஸ் மெஷர்மெண்ட் லைன் வந்து கடல் அளவீட்டின் ஆரம்ப கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப் டீப் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போகிறோம். வாட் இஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப்? புரியுதுங்களா? வாட் இஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப்? கான்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் த underwater extensions of country's land area. It is seabed under the ocean. என்னங்க, seabed under the ocean, connected naturally to country land. Depth increases slowly before deep ocean starts. அப்போ ஆழம் எங்கே ஒரு கீழே இருந்து போயிட்டே இருக்கும். இப்போ கடல் தண்ணி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் வந்து கடல் இருக்கு. அப்போ இப்படி போகும், இந்த ஆழம் இப்படி தான் போகும். கடல் இப்படி தான் இருக்குன்னா இப்படி போகும், இப்படி இறங்கிட்டே போகும். இப்படி இறங்காது. அப்போ இது இவ்வளோ ஆழம் வந்துச்சுன்னா இந்த இதை வந்து என்ன சொல்கிறாங்க, பேஸ் லைன் சொல்கிறாங்க. அப்போ டெப்த் இன்க்ரீசஸ் ஸ்லோலி பிஃபோர் டீப் ஓஷன் ஸ்டார்ட்ஸ். இப்போ கான்டினென்டல் ஷெல்ஃப் என்பது நாட்டின் நிலப்பகுதி கடலுக்குள் நீண்டு செல்லும் கடலடி பகுதி. இந்த சீபெட் இப்படி தான் இருக்குது, இதான் சீபெட், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும். அப்போ இதெல்லாம் சீபெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ கான்டினென்டல் ஷெல்ஃப் என்பது இது கடலடியில் இருக்கும் நாட்டின் நிலப்பகுதியுடன் இணைந்த இயற்கையாக இணைந்திருக்கும் ஒரு மெத்தட், ஒரு லேண்ட். லேண்ட் டஸ் நாட் சடன்லி என்டர் டு பீச். ஏன்னா லேண்ட் வந்து இப்படிதான் வந்துட்டு டக்குனு இதோட முடியாது. லேண்ட் இப்படிதான் போகும், இப்படிதான் போகும். இட் கண்டினியூஸ் அண்டர் சீ ஸ்லோலி. தட் அண்டர் வாட்டர் லேண்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? சரி, water above may be sea level, but seabed below belongs to your country for resource rights. மேலே கடல்நீர் இருந்தாலும் கீழே உள்ள கடலடி வளங்களில் நாட்டுக்கு உரிமை உண்டு. இந்த சீபெட்ல இருக்கக்கூடிய ஆயில், நேச்சுரல் கேஸ், மினரல் ஆயில்ஸ், ட்ரில்லிங் ரிசோர்சஸ் எல்லாமே யாருக்கு தான்? அந்த நாட்டோடுக்கு தான். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து India finds oil under seabed near Mumbai offshore area. India can extract it because it lies India's continental shelf தான் இருக்குது. புரியுதுங்களா? எங்கங்க
அதை உங்களுக்கு ஒன்றும் தெளிவா இல்லை சொல்லணும். மும்பை கடலடியில் எண்ணெய் கிடைத்தால் அது இந்தியாவின் கான்டினென்டல் ஷெல்ஃப் பகுதியில் இருந்தால் இந்தியாவிற்கு அதை எடுக்க உரிமை உண்டு. அப்ப கான்டினென்டல் ஷெல்ஃப்னா என்னன்னு புரியுது. நீங்க பாருங்க, நீங்க கடல்ல நிக்கிறீங்க, அதாவது கடற்கரையில் நிக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு இமேஜின் சொன்னாதானே புரியும். இதான் கடற்கரை, இது கடல். அப்ப முதலில் கொஞ்சம் தூரம் வரை இப்படிதான் போகும் ஆழம். கடலில் சேலோவாக இருக்கும், அடியில் நிலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கடலுக்குள் இருக்கும் நிலத்தின் தொடர்ச்சி தான் கான்டினென்டல் ஷெல்ஃப். எப்ப கட் ஆகுனா திடீர்னு ஆழம் பெருசாயிரும், இவ்வளவு பெருசாயிரும் இங்க அந்த ஆழம். அப்ப இதோட கட் ஆயிடுச்சுன்னா இதுதான் கான்டினென்டல் ஷெல்ஃப். இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயில் மினரல்ஸ் எல்லாமே யாருக்கு தான் சொல்றோம்னா இந்தியாவுக்கு தான் சொன்னோம். இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா, இதான் சி. இங்க வந்து நம்ம விளையாண்டுருக்கோம், இது சி. இங்க இருந்து கடல் இப்படி வருது, இதெல்லாம் டீப். இந்த கடலுக்குள் இருக்கும் நிலத்தின் தொடர்ச்சி தான் கான்டினென்டல் ஷெல்ஃப். பீச்ல இருந்து நீங்க நடந்து கடலுக்குள் போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. முதல் பகுதியில் தண்ணீர் குறைவாக இருக்கும், தரை இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பீச், இதுதான் நம்ம விளையாண்டுருக்கிறோம். ஆலையெல்லாம் வந்துட்டு இருக்கு, விளையாண்டுருக்கிறோம், நம்ம நின்று விளையாண்டுருக்கிறோம். ஓகேவா? அப்ப இங்கெல்லாம் போனா கொஞ்சம் ஆழம் கம்மியா தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். திடீர் அங்க போனதான் ஆழம் அதிகமா இருக்கும். அப்ப ஸ்லோலி தான் டெப்த் அதிகமாகும். அப்ப இந்த அது வரைக்கும் அந்த ஸ்லோலி டெப்த் அதிகமாகிற வரைக்கும், ஏன்னா அங்க கப்பல் நிற்காது. நம்ம ஏன்னா ஆள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் கப்பல் நிற்கும், அந்த கப்பலே இங்க நிற்காது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதனால கண்ட்ரிஸ் இதை கண்ட்ரோல் பண்ண விரும்பும். சீ வாட்டர் கீழே இருக்கும் நாட்டின் நிலத்தொடர்ச்சி தான் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்டினென்டல் ஷெல்ஃப்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ். Depth understanding. Near coast, water shallow. Further depth slow increases. Then suddenly deep ocean starts. Before deep ocean starts எல்லாமே என்னதான் கான்டினென்டல் ஷெல்ஃப் தான் சொல்றாங்க. கான்டினென்டல் ஷெல்ஃபுக்கும் வெர்சஸ் டெரிட்டரியல் வாட்டர்ஸ்க்கு என்ன பர்டிகுலர்ஸ்? டெரிட்டரியல் வாட்டர்ஸ் கான்டினென்டல் ஷெல்ஃப். வாட் sea area, sea bed, underwater land. Full sovereignty. Resource rights mainly. டெரிட்டரியல் வாட்டர்ஸ் வந்து சி ஏரியா, ஃபுல் செவரண்டி, 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னு சொல்றாங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து சி பெட், அண்டர் வாட்டர் லேண்ட் சொல்றாங்க. ரிசோர்ஸ் ரைட்ஸ் மெயின்லி அப் டு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் ஆர் மோர், அது வரைக்கும் மேல இருக்கலாம். ஃபோக்கஸ் வாட்டர் ஏரியா, சி பெட் ரிசோர்சஸ். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். இப்படி வரும். இதெல்லாம் கான்டினென்டல் ஷெல்ஃப் புரியுது, இதில் டெரிட்டரியல் வாட்டிக்கல். இப்போ டெரிட்டரியல்னா இந்த சி ஏரியா, ஃபுல் செவரண்டி, 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வாட்டர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டெரிட்டரியல் வாட்டர்னா என்னன்னா ஃபுல் கண்ட்ரோலு, ஏர் ஸ்பேஸ், சி பெட். கான்டினென்டல் ஷெல்ஃப்ன்றது வந்து இந்தியா மெயின்லி ஹேஸ் ரைட் ஓவர் மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப சப்போஸ் a foreign company wants to drill oil in seabed near Indian coastal, can they do without India's permissions? கண்டிப்பா முடியாது, இந்தியால பெர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். Baseline, starting line for measuring sea zones, usually low water coast line, continental shelf, underwater extensions of land, country gets mineral oils rights. அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு கடல் எல்லை அளவிடும் ஆரம்ப கோடு பேஸ் லைனு. கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்றது வந்து கடலுக்குள் நீளும் நாட்டின் கடலடி நிலப்பகுதி. இது தமிழ்ல நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். தமிழ்லயே எப்போ வச்சுக்கூடாது, நமக்கு ஆங்கிலம் தான். இப்போ எக்ஸாம் போறப்போ ஆங்கிலம் தான், அதனால அது ஆங்கிலத்தை நீங்க வச்சுக்கணும். அடுத்தது ஓவர்வியூ ஆஃப் கஸ்டம் லா. கஸ்டம்ஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து 1962 அப்படின்றது. சிம்பிள் இங்கிலீஷ் கஸ்டம் ஆக்ட் 1962 மெயின் law of import, export, customs duty, smuggling of control. It applies whole of India. Even if offense happens outside India, the act may still apply. Customs Act 1962 என்பது import, export, customs, smuggling இவற்றை கட்டுப்படுத்த அந்த சட்டம் சொல்றாங்க. Who is beneficial owner means? Beneficial owner means a person who actually controls or owns the goods even if goods are in another person's names. நம்ம ஊர்ல பினாமின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை ஓனரா இருப்பேன், ஆனா வேற ஒருத்தர் பேர்ல நீங்க லேண்ட் வாங்கி வச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து a person who controls or owns the goods
even if goods are in another person's names. பெனிஃபிஷியல் ஓனர் என்பது பொருள் வேறு ஒருவரின் பெயரில் இருந்தாலும் அண்மையில் அதை கட்டுப்படுத்தும் அல்லது சொந்தமாக வைத்திருக்கும் நபர் தான் பெனிஃபிஷியல் ஓனர். பொருள் வந்து வேற பேர்ல கூட இருக்கலாம், வேற ஒருத்தர் இருக்கலாம், பொசஷன் யார் ஓனர் இருக்கலாம், ஆனால் அது ரியல் ஓனர் யார் அப்படின்றது அந்த முக்கியமான விஷயம். இம்போர்ட் ஏ இம்போர்ட் கூட்ஸ் இன் பீஸ் நேம் பட் ஆக்சுவலி கூட்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, தென் ஏ இஸ் a beneficial owner அப்படின்னு நம்ம சொல்றோம். போர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து சிபிஐசின்னு சொல்றாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தான் வந்து போர்டுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து யாரை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியும் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் பண்றாங்க. போர்டு என்பது சிபிஐசின்னு சொல்றாங்க. இது கஸ்டம்ஸ் மற்றும் நிர்வாகத்தை கவனிக்கும் ஒரு ஏரியா. சரி, கஸ்டம்ஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னா, கஸ்டம்ஸ் ஏரியா மீன்ஸ் பிளேஸ் வேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் ஆர் கெப்ட் பிஃபோர் கஸ்டம்ஸ் கிளியரன்சஸ். கஸ்டம்ஸ் ஏரியா என்பது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஆகும் முன் கூட்ஸ் வைக்கப்படும் இடம். அதாவது போர்ட்டல் ஏரியால தான் வைக்க முடியாது. கூட்ஸ் கெப்ட் அட் சென்னை போர்ட் பிஃபோர் கிளியரன்ஸ், தட் ஏரியா இஸ் எ கஸ்டம்ஸ் ஏரியா. சென்னை துறைமுகத்தில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வரும் வரை கூட்ஸ் இருக்கும் இடம் தான் கஸ்டம்ஸ் ஏரியா அல்லது கஸ்டம்ஸ் ஸ்டேஷன். பிளேஸ் வேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அஃபீஷியலி ஹேப்பன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் கஸ்டம்ஸ் போர்ட், ஏர்போர்ட், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், லேண்ட் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்ஸ். கஸ்டம் ஸ்டேஷன் என்பது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடைபெறும் அதிகாரப்பூர்வ இடங்கள். துறைமுகம், விமான நிலையம், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், பார்டர் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்வாங்க. சென்னை ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் செக்ஷன்ஸ், இட் இஸ் ஏ கஸ்டம்ஸ் ஸ்டேஷன். சென்னை விமான நிலைய கஸ்டம்ஸ் பகுதின்னு கேட்குறாங்க. வேர் ஹவுஸ்னா என்னன்னா, எ பிளேஸ் வேர் இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆர் ஸ்டோர்டு பிஃபோர் டியூட்டி பேமெண்ட். டியூட்டி பேமெண்ட் கேன் பி போஸ்ட்போன்டு. என்ன சார் தள்ளி கூட கட்டலாமா? எஸ், தள்ளி கூட கட்டலாம். வேர்ஹவுஸ்ன்றதுன்னா டியூட்டி கட்டும் முன் இம்போர்ட்டட் கூட்ஸை சேமித்து வைக்கக்கூடிய இடம். வரி கட்டுவதை பின்னர் கூட செய்யலாம், உடனே செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ பர்ச்சேஸ் டிவி ஃப்ரம் ஃபாரின், இம்போர்ட்டட் ஸ்டோர்ஸ் இம்போர்ட், அப்போ டிவிக்கு டியூட்டி பே பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே எடுக்க முடியும். புரியுங்க? அது வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். இம்போர்ட்டட் டிவிக்களை வேர்ஹவுஸில் வைக்கிறார், பிறகு வெளியே எடுக்கும்போது டியூட்டி கட்டுகிறார். எக்ஸ்போர்ட்னா என்ன? டேக்கிங் கூட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு அனதர் கண்ட்ரி. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்புறீங்க, இந்தியாவிலேருந்து துபாய்க்கு டெக்ஸ்டைல்ஸ் பொருள்ஸ் அனுப்புறீங்க, தட் இஸ் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா என்ன? பிரிங்கிங் கூட்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி டு இந்தியா. வெளிநாட்டுலேருந்து பொருள் எடுத்துகிட்டு போறீங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. டெரிட்டரியல் வாட்டர்ஸ் 12 nautical miles சொல்றாங்க ஃப்ரம் பேஸ் லைன்ஸ் வித்தின் தி ஏரியா ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. நாட்டிக்கல் மைல், இந்த பகுதியில் இந்தியாவுக்கு முழு அதிகாரம் உள்ளது அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். திரும்ப கேட்காதீங்க, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இந்தியா இன்க்ளூட்ஸ் சி சர்ஃபேஸ், ஏர் சர்ஃபேஸ் above sea and sea bed below sea. அதாவது டெரிட்டரியல் வாட்டர்ஸ் பகுதியில் கடல் மேல் பகுதி, மேலுள்ள வான்வெளி, கடல்ல கீழே உள்ள கடல், இதெல்லாம் வந்து நம்மளுடைய டெரிட்டரியல் வாட்டர் பகுதி இருக்குன்னா நம்ம கண்ட்ரோல், நம்மளோட பகுதி தான், நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கும், வேற யாரும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏர் பேஸ்ல நம்மளுடைய வானத்துக்கு மேலே இந்திய தமிழ்நாட்டுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட் பறக்குன்னா அதுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும், அவன் டக்குன்னு பறந்துட முடியாது. அப்போ சிம்பிள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் எக்ஸ்டெண்டட் அப் டு 200 nautical miles. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேன் இன்ஸ்பெக்ட், ஸ்டாப், சீஸ் இல்லீகல் கூட்ஸ் அண்ட் ஸ்மக்லிங் கூட்ஸ். அப்போ 200 nautical மாதிரி வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. என்னங்க புரியுதுங்களா இல்லையா? சோதிக்கலாம், நீங்க என்ன சோதிக்காதீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க சோதிக்கலாம்னு சொல்றாங்க. எஸ், இல்லீகல் கூட்ஸ் இருந்தால் அவங்க பறிமுதலை செய்யறான்னு சொல்ல வராங்க. எஸ், அப்ப பாருங்க, a ship carrying laptop comes from China to India. When ships enters 12 nautical miles, goods treated as a imported goods. நல்ல கவனிச்சுங்க, 12 nautical miles. அப்ப EEFன்னு ஒன்று சொன்னேன், எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இதை பத்தி நான் சொல்றேன். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்ட் கூட்ஸ் ஸ்டோர்ட் இன் customs warehouse, imported pays customs duty, goods released. Once you pay customs duty, you can release out of this. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் தான் வருது. திரும்ப சொல்றியாச்சு. இந்த நாட்டிக்கல் மைல்ஸு, சி பெட்னா என்ன, கான்டினென்டல் ஷெல்ஃப்னா என்ன, இஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். என்னங்க
எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ ஓரளவுக்கு நமக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன் இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன, நாட்டிக்கல் மைல்னா என்ன, டெரிட்டாரியல் வாட்டர்ஸ்னா என்ன, பேஸ் லைன்னா என்ன அப்படின்றத ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? பெனிஃபிஷியல் ஓனர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்க இல்லையா? ஸோ தேங்க்யூ.